சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. 2026 தேர்தலில் அதிமுகவிற்கு வெற்றி, ஒன் இந்தியா எடுத்த கருத்து கணிப்பு அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பம். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு மாத காலங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்போது தேர்தல் களமானது ஒரு பக்கம் அனல் பறந்துட்டு இருக்கு. தமிழகத்தில் நான்முனை போட்டி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒருபுறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒருபுறமும், நான் தமிழர் கட்சி வழக்கம் போல 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவதாகவும், தாவேகவும் ஏறத்தாழ 234 தொகுதியில் தனித்து போட்டியிடுவதாக பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலை தாவேக்கா என்ன மாதிரியான தாக்கத்தை தேர்தலில் உண்டாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்தது பார்ப்போம். ஏன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போவே 24 to 30% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், திமுக மற்றும் அதிமுக வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தாவேக்கா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சனங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பில் தெரிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தற்பொழுது இன்று வெளியாக இருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் யார் முன்னிலை வகுக்கிறாங்க, யார் இரண்டாவது இடங்கள், யார் 3வது இடங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது முதல் இடத்துல அதிமுக இருப்பதாக குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அதிமுக 40% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 110 to 124 தொகுதியில் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு அதிமுக கூட்டணி அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக திமுகவுடைய கூட்டணி பார்த்தீங்கன்னா 38% வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 105 to 114 தொகுதிகளை திமுக கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது இடத்துல தாவேக்கா இருக்கு. குறிப்பாக இப்போய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை முந்திவிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கட்சியை முந்திவிட்டார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதில் எதிர்கட்சி தலைவராக வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்ப்போம். இப்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தாவேக்கா 24 to 30% வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 to 20 தொகுதியில் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நான் தமிழ் கட்சி 6% விழுக்காடுகள் வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 5 to 8 தொகுதியில் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.